இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதால ஒரு ஆளோட இன்சூரன்ஸ் கோட் $300 $250 குறைஞ்சிக்கு, இன்னொரு ஆளோட இன்சூரன்ஸ் கோட் $400 $430 கூடி நிற்கி. ஆனால் என்ன ஜோக்குன்னு சொன்னால், இவங்க 2 பேரும் செஞ்சது சேம் விஷயந்தான். ஆனால் ஒரு ஆளுக்கு அது அட்வான்டேஜாக மாறி நிற்கி, இன்னொரு ஆளுக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக மாறி நிற்கி. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஃபியூச்சரில் கார் எடுக்கிற ஐடியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ தேவைப்படாது, ஃபியூச்சரில் தேவைப்படும், வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டுமே எனக்கிட்ட கோட் கேட்ட 2 பேருக்கு நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். ஒரு 20 நாளுக்கு முதல், ஒரு ஆல்மோஸ்ட் 20 நாள், ஓகே 20 நாளுக்கு முதல் ஏங்கிறவர் என்கிட்ட கோட் கேட்டு வந்திருந்தார். அவரை புதுசாக எடுக்க போகிற ஒரு கார் ஒன்றுக்கு 1 வே கவரேஜாக அவர் யூஸ் கார் ஒன்று தான் வாங்குறாரு. அந்த டைமில் நான் கோட் செக் பண்ணக்குள்ள அவருக்கு வந்த கோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $300. அப்போ எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ண பிறகு ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கிறதுக்குன்னு சொல்லி போயிட்டார். அந்த சேம் பீரியடில் இன்னொரு லேடி என்கிட்ட கோட் கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்களும் யூஸ் கார் ஒன்று வாங்க போகிறாங்க. ஸோ 1 வே கவரேஜ் தான். அவங்களுக்கும் கோட்டை செக் பண்ணேன். அவங்களுக்கு $400 கிட்ட வந்துச்சு. அவங்களும் நான் அவங்கள்ட்ட யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ரீசெண்டாக எகெயின் திரும்ப என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு நான் சொன்ன $300 கோட் அவருக்கு ஓகே கண்டினியூ பண்ணுறதுக்கு, அதாவது பைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இவங்களுக்கு நான் சொன்ன $400 கோட் ஓகே இவங்களும் பைண்ட் பண்ணுறதுக்கு 2 பேரும் நேற்றும் இண்டை காலையிலையும் கால் எடுத்திருந்தாங்க. இவர் கால் எடுக்கவும் திரும்ப நான் என் சிஸ்டத்தில் போய் இவரை இதுக்கு ரீகோட்டிங் பண்ணவும், இவரோட கோட்டுக்கு என்ன நடந்துக்கின்னு சொன்னால் $300 திரும்ப $250 காட்டினிக்கு சேம் கம்பெனியில். எதுவுமே மாறலை. ஓகே அவர் அண்டு தந்த அதே டீட்டெயில்ஸை வச்சு 20 நாளைக்கு முதல் கோட் செக் பண்ணக்குள்ள $300 காட்டினது அதே சேம் கம்பெனியில் திரும்ப நான் கோட் செக் பண்ணக்குள்ள $250 காட்டினிக்கு. அவர் ஆல்ரெடி $300 அவருக்கு ஓகேன்னு சொல்லி தான் அவர் வந்தது. ஸோ அவருக்கு $250 காட்ட அவருக்கு டபுள் அட்வான்டேஜ். ஸோ அவர் என்ன செஞ்சார், ஓகே உடனே பைண்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பைண்ட் பண்ணிட்டு போயிட்டார். இவங்க இன்றைக்கு கால் எடுத்துருந்தாங்க. இவங்க $400 ஓகேன்னு சொல்லி அண்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கு திரும்ப நான் ரீகோட் செக் பண்ணேன், $430 காட்டினிக்கு. இவங்களுக்கு கவலையாக போயிட்டு என்ன $400 அவங்க எதிர்பார்த்து வந்து இப்போ $430 காட்டுது. நீங்கள் நினைக்கலாம் இன்சூரன்ஸ் கோட் இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் புரோக்கரோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ தீர்மானிக்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் எங்கிட்ட கையில் இல்லை. இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் கோட் செக் பண்ண டைமுக்கு உங்களோட ரிஸ்க்கை என்ன ரேட்டில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கிற பொறுத்து அந்த கோட்டில் தீர்மானிக்கப்படும். அந்த டைமில் அவங்க 20 நாளைக்கு முதல் செக் பண்ணக்குள்ளே இவரோட ரிஸ்க்கை $300 எடுக்க ரெடியாக இருந்த அதே கம்பெனி இன்றைக்கு செக் பண்ணக்குள்ளே $250 எடுக்க ரெடியாக இருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு $400 ஏர்லியாக எடுக்க இருந்த அதே கம்பெனி இப்போ $430 ஆக்கிட்டாங்க. 2 பேருமே எதையுமே சேஞ்ச் பண்ணலை. அவங்க சேஞ்ச் பண்ண ஒரே ஒரு விஷயம் 20 நாள் டிலே பண்ணினது. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து இது மாறும். நீங்கள் ஒரு கோட் நடிங்கன்னு சொன்னால் அந்த கோட் வெளியிடாரிக்கும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸுக்கு தான். ஓகே சில நேரம் 24 hours, சில நேரம் 1 week அப்படின்னு சொல்லி தான் கோட் வெளியிடாரிக்கும். அதுக்கு பிறகு கிராஜுவலாக மாறும். அதை இதை கூடலாம் குறையலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர் ஏஜென்ட்டோ கோட் ஒன்று தாரன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்லேயே அதை பைண்ட் பண்ண பாருங்கள். இப்படி டிலே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக் இருந்தால் இதே மாதிரி ஏதாவது மிராக்கிள் நடக்கலாம். அப்படி உங்களுக்கு லக் இல்லாட்டி உங்களுக்கு ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இன்சூரன்ஸ் ரேட் கூட்டிகிட்டு தான் போகுது. ஏன்டா நிறைய ஆக்சிடென்ட்டுகளும் களவுகளும் நிறைய பாப்புலேஷன் கூட்டிகிட்டு போகிறதால உங்களோட ரேட்டுகளும் கூட்டிகிட்டு தான் போகும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் டிலே பண்ண கிளைண்ட் ஏக்கு நடக்கிறத விட கிளைண்ட் பிக்கு நடந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ப்ரோக்கர்ட்டையோ நீங்கள் இன்சூரன்ஸ் கோட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கூடுதலாக டிலே பண்ணாமல் ஒன் த ஸ்பாட்டில் பைண்ட் பண்ண பாருங்கள். சில நேரம் இந்த டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்டென்ஷனாக செஞ்சிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க கோட் 30 நாளைக்கு முதல் செக் பண்ணிப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸை 30 நாளைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பைண்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட ரினியூவல் நெக்ஸ்ட் 30 நாளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பைண்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் 30 நாளுக்குள்ளே கார் வாங்க போகிறீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் பைண்ட் பண்ணலாம். அதை விட தாண்டி, அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இருக்கிறது ஏப்ரல், ரைட்? நீங்கள் ஏப்ரலில் கோட் செக் பண்ணுறீங்க, ஜூனில் வர ரினுவலுக்கு, அப்படி ஜூலையில் வர ரினுவல், அப்படி ஜூலையில் கார் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஏப்ரலில் நீங்கள் கோட் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஈவன் நல்ல ப்ரைஸ் இருந்தாலும் நீங்கள் உடனே பைண்ட் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபியூச்சர் டேட் 30 நாளைக்குள்ளே மட்டும்தான் இன்சூரன்ஸை பைண்ட் பண்ண விடுவாங்க. சில நேரம் நீங்கள் இப்போ கோட் உங்களுக்கு ஏர்லியாக செக் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களோட ரினுவல் ஒரு மாதத்துக்கு பிறகு, அதாவது 2 மாதத்தில் இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கோட் செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு ஓகே, ஆனால் ரினுவல் டைம் வரக்குள்ள ஒரு 30 நாள் இருக்கக்குள்ளே திரும்ப கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு திரும்ப கண்டெக்ட் பண்ண வரக்குள்ளே உங்களோட ப்ரைஸ் திரும்ப மாற்றம் அடையலாம். ஸோ எப்போயுமே இன்சூரன்ஸ் கோட் செக் பண்ணுறது அப்படி நீங்கள் அதாவது கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, ரினுவல் பண்ண போகிறீங்களான்னு சொன்னாலும் சரி, நீங்கள் கார் வாங்குகிற டேட்டுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினுவல் வர டேட்டுக்கு ஒரு 20 to 30 நாளுக்குள்ளே உங்களோட கோட்டை செக் பண்ணுங்கள். அதுதான் ஸ்வீட் ஸ்பாட். 20 to 30 நாளுக்குள்ளே செக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போதுமான அளவு
டைம் இருக்கும் உங்களுக்குரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் நல்ல கோட் செக் பண்ணோன்னா உடனே பைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அனாவசியமாக வெயிட் பண்ண தேவையில்லை. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டூ ஏர்லியாக செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இன்னும் 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்தில் வர ரினியூவலுக்கு இப்போ கோட் செக் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி கோட் செக் பண்ண வந்தாலும் நான் சொல்கிறது, நீங்கள் உங்களோட ரினியூவலுக்கு ஒரு 20-30 நாள் இருக்கக்குள்ளே வாங்க. இப்போ நான் செக் பண்ணினாலும் முதலாவது உங்களுக்கு அக்யூரேட் கோட் கிடைக்காது. ரெண்டாவது நான் தார கோட்டை என்ன இது லொக் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் திரும்ப ரினியூவல் வரக்குள்ளே அது என்ன எப்படி வேணாலும் மாறலாம். மூணாவது பிரச்சனை, நான் பெஸ்ட்டான கோட் தந்தாலும் நீங்கள் உடனே மாற முடியாது. ஏன்னா உங்களோட பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் 1 இயருக்கு எக்ரிமெண்ட் போட்டுறீங்க. அந்த 1 இயர் முடிகிறதுக்கு முதல் நீங்கள் இன்சூரன்ஸை பிரேக் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்க 1 மந்த்தோ 2 மந்த் பெனால்ட்டி போடுவாங்க. சிலாக்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லாஸ்ட் மினிட்ல அதாவது நாளைக்கு ரினியூவலை வச்சுட்டு இன்றைக்கு தான் கோட் தேடி அலையிறோம். ஓகே, நாளைக்கு 30ஆம் தேதி ரினியூவல்னு சொன்னால் இன்றைக்கு 29 இல்லாட்டி 28ஆம் தேதி கோட் கட் அலையிறேன். சில நேரம் சாதகமாக அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு கார் தான் இருக்குது, அவங்களோட நார்மல் ரிஸ்க்குன்னு சொன்னால் ரைடவே அந்த எங்களுக்கு கோட்டில் நாங்கள் கோட் செக் பண்ணக்குள்ளே எங்களுக்கு அண்டர் ரைட்டர் மெசேஜ் வரும். எந்த விதமான அண்டர் ரைட்டர்ஸ் மெசேஜும் வராட்டி நாங்கள் ரைடவே பைண்ட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கோட் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு பைண்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல கோட் தருவோம்னு சொன்னால். ஆனால் சில நேரம் நீங்கள் கோட் எடுக்கக்குள்ளே, அது அநேகமாக நடக்கிறது ஹோம் இன்சூரன்ஸ் கோட் எடுக்கக்குள்ளே, இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸிடென்ட்ஸில் நிறைய இருக்குது, இல்லாட்டி நான் பேமெண்ட் இருக்குது, இல்லாட்டி போலீஸ் டிக்கெட் இருக்குது, இப்படியான ஹை ரிஸ்க் அறிக்கக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் அண்டர் ரைட்டர் அப்ரூவல் வேணும்னு சொல்லி எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது எங்களோட கோட்டில் எங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி அண்டர் ரைட் அப்ரூவல் எடுத்தால் தான் பைண்ட் பண்ணலாம்னு வரும்னு சொன்னால் நாங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஏஜென்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் அண்டர் ரைட்டர்கிட்ட அப்ரூவல் எடுக்கணும். அண்டர் ரைட்டர்ஸ் யாருன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ளுக்கு உங்களோட ரிஸ்க் அனலைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரி லைக் நான் நார்மலாக ஈவினிங்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க மண்டே டு ஃப்ரைடே அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸில், அதாவது அப் டு 4 இல்லாட்டி 5 PM வரை தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்களோட ரினியூவல் வருது சண்டே, நீங்கள் என்னை கால் அடிக்கிங்க சாட்டர்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கோட்டில் அண்டர் ரைட்டர் அப்ரூவல் வேணும்னு கேட்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் அண்டர் ரைட்டர்கிட்ட கதைச்சி அண்டர் ரைட்டர் அப்ரூவ் எடுத்து அதுக்கு பிறகு 50-50 சான்ஸ் தான். ஒரு எஸ்ன்னு சொல்லணும் இல்லாட்டி நோன்னு சொல்லணும். ஒரு எஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் பைண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு இடையில் உங்களோட ரினியூவல் மற்ற கம்பெனியில் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னு சொன்னால் அநியாயமாக உங்களுக்கு இடையில் ஒரு கேப் கொண்டு வரும். ஓகே, ஸோ சில நேரம் லைக் அண்டர் ரைட்டர் அப்ரூவலுக்கு நாங்கள் கால் எடுக்கக்குள்ளே அவங்களோட காலில் கனெக்ட் பண்ணுறதுக்கே 15 மினிட்ஸ்லேருந்து சில நேரம் 30 மினிட்ஸ் கூட வெயிட்டிங்கில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி நிறைய ப்ரொசஸ் எல்லாம் பின்னுக்கு இருக்குது. அதனால் எப்போயுமே லாஸ்ட் மினிட்ல கோட் செக் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அதே மாதிரி 30 நாளைக்கு முதல் கோட் செக் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. பெஸ்ட்டான டைம் என்னென்னு சொன்னால் ஒரு 20 நாள் இல்லாட்டி ஒரு 15 நாள் இருக்கக்குள்ளே கோட் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோட் வரும்னு சொன்னால் ஆன் த ஸ்பாட்டில் பைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் யோசிப்போம்னு சொல்லி நீங்கள் டிலே பண்ணிங்கன்னு சொன்னால் இது ரெண்டில் ஏதாவது ஒரு சினாரியோ நடக்கும் நாளைக்கு உங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேர் செஞ்சதும் ஒரே விஷயந்தான், டிலே பண்ணினது. ஒரு ஆளுக்கு அது சாதகமாக அமைஞ்சிக்கு, இன்னொரு ஆளுக்கு அது பாதகமாக அமைஞ்சி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் கோட் லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணுற ஒரு ஆளா, இல்லாட்டி போதுமான அளவு டைம் வச்சு செக் பண்ணுற ஆளா, இல்லாட்டி 30 நாளைக்கு முன்னுக்கு செக் பண்ணுற ஆளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30 கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புது காரோ ஹோமோ அப்படின்னு சொன்னால் டெனட் இன்சூரன்ஸ் தேடிட்டுறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்களோட ரினியூவல் இன்னொரு 20 to 30 நாளுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேம்லேயும் இருக்குது, என் பயோலையும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட்டில் அந்த வீடியோக்கு எத்தனை லைக் இட்டிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.